டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. 16வது IPL போட்டியில இன்னைக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் மோதினாங்க. இந்த போட்டி டெல்லியில் நடைபெற்றது. இதுல டாஸ் வின் பண்ண சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. அந்த வகையில டெல்லி டீம்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேனா பிருத்வி ஷா, அதுக்கப்புறமா ஷிகர் தவன் களமிறங்கினாங்க. பிருத்வி ஷா ஸ்டார்டிங்ல 2 பவுண்டரி அடிச்சு ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுத்தாரு. ஆனா அதுக்கப்புறமா புவனேஸ்வர் குமார் போட்ட ஓவர்ல கிளீன் பவுல்ட் ஆகி அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறமா ஷிகர் தவன், ரிஷப் பந்த் அப்படின்னு சொல்லி யாருமே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தல. ஒரு பக்கம் விக்கெட் போய்கிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் டெல்லி கேபிட்டல்ஸ் உடைய கேப்டனான சுரேஷ் ஐயர் மற்றும் நிதானமாக ஆடி ரன்களை சேர்த்துட்டு இருந்தாரு. யூஸ்வலா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் அப்படின்னாலே பவுலிங் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த சமயத்தில் ரிஷப் பந்த் அப்புறமா திவாட்டியா, இக்ராம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே வெறும் 5 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டம் இழந்தாங்க. இன்னைக்கு டெல்லி டீம்ல ஓப்பனிங் மட்டும் இல்லாம மிடில் ஆர்டரும் ரொம்பவே சொதப்புனாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் டெல்லி டீமுடைய கேப்டனான சுரேஷ் ஐயர் மட்டும் ரொம்பவே பொறுப்பாக விளையாடி 41 பந்துகளில் 43 ரன்களை எடுத்து ஆட்டம் இழந்தாரு. அதுக்கப்புறமா கிறிஸ் மோரிஸ், அதுக்கப்புறமா அக்ஷர் பட்டேல் அப்படின்னு சொல்லி 2 பேருமே அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. கிறிஸ் மோரிஸ் 15 பந்துகளில் 17 ரன்களும், அக்ஷர் பட்டேல் 13 பந்துகளில் 23 ரன்களும் எடுத்தாங்க. மொத்தத்தில் 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு டெல்லி கேபிட்டல்ஸ் 129 ரன்களை எடுத்திருந்தாங்க. சன்ரைசர்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார், முகமது நபி, அதுக்கப்புறமா சித்தார்த் கவுல் அப்படின்னு சொல்லி 2 பேருமே தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினாங்க. அதுக்கப்புறமா 130 ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஒரு ஈஸியான டார்கெட்டை சேஸ் பண்ணி சன்ரைசர்ஸ் டீம் பேட்டிங் இறங்கினாங்க. சன்ரைசர்ஸ் டீமில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா வார்னர், அதுக்கப்புறமா பிரைஸ்டோ ஓப்பனிங் இறங்கினாங்க. வார்னர் இன்னைக்கு தன்னுடைய அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தல. இது கண்டிப்பா சன்ரைசர்ஸ் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்னே சொல்லலாம். வார்னர் 18 பால்களில் வெறும் 10 ரன்களை மட்டுமே எடுத்து ரபாடா போட்ட ஓவரில் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறமா விஜய் சங்கர் வழக்கம் போல தன்னுடைய அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தாம ரொம்பவே பொறுமையாக விளையாடிட்டு இருந்தாரு. அவரும் 21 பால்களில் வெறும் 16 ரன்களை மட்டுமே எடுத்து அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறமா மணிஷ் பாண்டே வழக்கம் போல ரொம்பவே சொதப்புனாரு அப்படின்னே சொல்லலாம். மணிஷ் பாண்டே இந்த IPL சீசனில் எந்த ஒரு மேட்ச்லையுமே ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தான் இந்த மேட்சும் அவர் ரொம்பவே ஒஸ்ட்டாக விளையாண்டுருக்காரு. வெறும் 13 பால்களில் 10 ரன்களை மட்டுமே எடுத்து ஆட்டம் இழந்திருக்காரு. அதுக்கப்புறமா தீபக் ஹூடாவும் இன்னைக்கு ஏமாற்றம் அளிச்சாரு அப்படின்னே சொல்லலாம். சன்ரைசர்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் பிரைஸ்டோ மட்டும் தன்னுடைய அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. ஒரு 6, 9 4 அப்படின்னு சொல்லி வெறும் 28 பால்களில் 48 ரன்கள் எடுத்து அசத்தினாரு. அதுக்கப்புறமா கடைசியாக முகமது நபி தன்னுடைய அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. வெறும் 9 பால்களில் ஒரு 6, 2 4ஓட 17 ரன்களை எடுத்தாரு. சன்ரைசர்ஸ் உடைய டீமுக்கு முகமது நபியுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். பவுலிங் மட்டும் இல்லாமல் பேட்டிங்லேயே ரொம்பவே அசத்தியிருக்காரு. ஸோ மொத்தத்தில் இன்னைக்கு சன்ரைசர்ஸ் டீம் டெல்லி டீமை 5 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதன் மூலமாக சன்ரைசர்ஸ் டீம் பாயிண்ட்ஸ் டேபிளில் தற்போது முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்தில் இன்னைக்கு நடந்த மேட்ச் அந்த அளவுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக 2 டீமே பேட்டிங்கில் ரொம்பவே சொதப்பினாங்க. ஆனால் மறுபக்கம் பவுலிங் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ இன்னைக்கு மேட்ச்சில் சன்ரைசர்ஸ், அதுக்கப்புறமா டெல்லி அப்படின்னு சொல்லி இந்த 2 டீமில் எந்த டீமுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் சன்ரைசர்ஸோடைய விக்டரி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.